ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 2லேருந்து 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வெஜிடபிள் பிரியாணி குக்கர்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பிரியாணி ஸ்பைஸை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயம் 3 பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி பட்டாணியும் ஒரு கைப்பிடி புதினா மல்லி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1.25 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மூடி போடும்போது லெமன் ஜூஸும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து 2 விசில் விட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிரும். ஒரு அரிசியும் ஒட்டாமல் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.